வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கொங்கு பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 10, பூண்டு 5, தக்காளி 4, வரமிளகா 5, கருகாப்பில். அரிசியும் பருப்பையும் 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருள் நம்ம எப்பவும் போடணும். கடலைப்பருப்பு போட்டோம்னா இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயமும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகா நான் 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா வராது. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா இன்னும் குழஞ்சி வரணும் அப்படின்னா நம்ம இன்னும் 1 டம்ளர் 4 டம்ளர் பதிலாக 5 டம்ளராக ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டு குழஞ்சா பிடிக்காது, அதனால 4 டம்ளர் அளவாக ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்லே அரிசி அதையே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். முதல் விசில் மட்டும் நம்ம ஃபுல்லாக வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போது நம்ம 1 pot ரைஸ் செய்யும்போது அடுத்த 2 விசில் கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சோம்னா நல்லா இருக்கும். அடிப்பட்டாமல் நமக்கு சாப்பாடு நல்லா வேகும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.